எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இங்க பார்க்குறதுக்கு. ம். இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு அதுவும் எங்க அண்ணாவோட பொறந்த நாள்ல இது ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு இவ்வளோ தூரம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நான் லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் கடவுள்கிட்ட வேண்டி எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. என்னோட உழைப்பு இது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இந்த ஆல்பம்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பேன். இத மீறி எனக்கு சில கான்ட்ரோவர்சிஸ் சிலது வந்தது. நான் அத பத்தி எதுவும் பேச விரும்பல. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைக்கிறோம். அந்த உழைப்பு என்னைக்கும் அது வேஸ்ட் ஆவாதுன்னு நான் நம்புறேன். இந்த பாட்டு எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா புடிக்கும்னு நான் நம்புறேன். நீங்க அத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல இருக்கிற உழைப்பு கண்டிப்பா தெரியும். நான் இதுல ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். எல்லா பாட்டுமே கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னும்போது ரொம்ப ஹாப்பி. அதுவும் எங்க அண்ணாவோட பொறந்த நாள்ல நடக்குது. எங்க அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு கம்போஸ் பண்ணி அத்தன பாட்டு நான் வச்சிருந்தேன். ஸோ ஒரு புது கம்போசர் எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்றான்னா, அத நெறைய பேர் தட்டி குடுத்து, அத இது பண்ண மாட்டாங்க. அத மீறி எங்க அண்ணா எனக்கு "சரி இல்லடா, இது நல்லாருக்கு. நீ பண்ணுன்னு" என்ன தட்டி குடுத்து எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அத நான் என்னைக்குமே அது மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம அது எங்க அண்ணாவோட பொறந்த நாள் அன்னைக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட். எங்க அண்ணாக்கு நான் இது பண்றதா நான் நெனைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எனக்கு உடம்பு இன்னைக்கு ரொம்ப முடியல. நேத்து ஈவினிங்லேருந்து ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்ல. ஸோ அத மீறி நான் இன்னைக்கு இங்க வரணும். நான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும். பரவால்ல, எல்லாத்தையும் மீறி நம்ம வருவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு நடக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கண்டிப்பா அது அத மீறி எல்லாரையும் மீட் பண்ணணும். என்னோட சந்தோஷத்த நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா, அம்மாக்கு எல்லாருக்குமே நன்றி. என்னோட ஃபேமிலிக்கு ஏன்னா அ என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே அதாவது எங்க அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். சித்தப்பா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அத மீறி எங்க அப்பா, அம்மா புரொடியூசரா இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எனக்கு இருந்திருக்காங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, ஒரு பாட்டு உருவாக்குறது சும்மா நம்ம அசால்ட்டா டியூன் போட்டுறலாம். 5 நிமிஷத்துல டியூன் போடுறது ஒரு மேட்டரே கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம டியூன் போட்டுறலாம். ஆனா, அந்த பாட்டுக்கு உயிர் குடுக்கணும். ஒரு பாட்ட எழுதி, அந்த பாட்டோட ஃபீல் அந்த ஒரு ஒரு லிரிக்கும், அந்த சிங்கர்ஸ்லருந்து, நான் கேட்ட பிளேயர்ஸ்லருந்து ஒரு மியூசிக் புரொடியூசர் நிக்கில் சீதாராமன் சொல்லிட்டு ஒரு கனடால போய் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ, அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் புரொடியூசர், ஒரு கிராமி அவார்ட் வின்னர். அவரு கூட நான் வொர்க் பண்ணதுக்கும் சரி, மிச்ச எல்லா பிளேயர்ஸ்லருந்து எல்லா பிளேயர்ஸும் நீங்க சிடி எல்லாருக்கும் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லா சிடியிலும் பார்த்தீங்கன்னா, எல்லா மியூசிக் கிரெடிட்ஸ்ல வொர்க் பண்ணவங்க ஒருத்தங்க பேரு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக எல்லார் பேரும் உட்கார்ந்து அதுல வரணும்னு சொல்லி அவ்வளோ வொர்க் பண்ணி, எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க மியூசிக் கிரெடிட்ஸ் தயவு செஞ்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு உழைச்சிருக்கோம். ஒ ஒரு எல்லாமே லைவ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன்லேருந்து எல்லாமே நீங்க கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா, அத்தன பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா, இது எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரா தனியா பண்ணிடலாம் அப்படின்றத மீறி, ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா பிளேயர்ஸ் ஒத்துழைக்கணும். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு வொர்க் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க அத கேட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்க எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம்டா மிகப்பெரிய ஹிட் ஆவணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளுக்கு தான் எல்லாமே நன்றி. கடவுள் கையில தான் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த மாதிரி, நீங்களும் எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்து, என்ன லைஃப்ல நான் ஒரு ஒரு இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, என்னோட சக்சஸ்க்கு என்னோட ஃபேமிலி எல்லாரும் காரணமா இருந்த மாரி, நீங்க எல்லாரும் ஒரு காரணமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.